हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 92 ஏழாவது ஸ்லோகம். भक्तास्तावत्कलौ स्युर्द्रमिलभुवि ततो भूरिशस्तत्र चोच्चैः कावेरीं ताम्रपर्णीमनुकिल कृतमालाञ्च पुण्यां प्रतीचीं हा मामप्येतदन्तर्भवमपि च विभो किञ्चिदञ्चद्रसं त्वयि आशापाशैर्निबध्य भ्रमयन भगवन् पूरयत्वन्निषेवाम्. भक्ताः तावत् कलौ स्युः द्रमिलभुवि ततः भूरिशः तत्र च उच्चैः कावेरीं ताम्रपर्णीम् अनु किल कृतमालान् च पुण्यां प्रतीचीं हा माम् अपि एतत् अन्तर्भवम् अपि च विभो किञ्चित् अंचत् रसं त्वयि आशापाशैः निबध्य भ्रमय न भगवन् पूरय त्वत् निषेवाम्. கலௌ கலியுகத்தில் தாவத்து பக்தாக ஸ்யுஹு பெருவாரியாக பக்தர்கள் இருப்பார்கள். ததஹ அதிலும் திரமில புவி பாரதத்தின் தெற்கு பகுதியான திராவிட தேசத்தில் பூரிஷக மிக அதிகமாக தோன்றுவர். தத்ரச்ச அங்கும் காவேரீம் தாமிரபர்ணீம் காவிரியாறு தாமிரபர்ணி கிருத்தமாலாம் கிருத்தமாலை புண்ணியாம் மிக புனிதமானதும் பிரதீச்சீம் மேற்கு நோக்கி பாய்வதுமான நிலா நதி என்ற பாரத புழை ச அணு ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட பிரதேசங்களில் உச்சைஹி ச மிக பெருவாரியாக அடியார் இருப்பர். ஹா விபோ ஓ எங்கும் நிறைந்தோனே ஏதது அந்தர்பவம் இப்பகுதியில் பிறந்தவனும் அபிச்ச அத்துடன் துவயி உன்னிடத்தில் கிஞ்சித் சிறிதளவு அஞ்சத்ரசம் பக்தியுடையவனும் ஆன மாமபி என்னையும் ஆஷாபாஷைஹி ஆசைகளாகிய கயிறுகளால் நிபத்ய கட்டி ந பிரமய சுழற்றாது இருப்பாயாக. பகவன் இறைவா துவத் நிஷேவாம் உன்னை வழிபடுதலை பூரைய நான் முழுமையாக செய்ய அருள்வாய். கலியுகத்தில் பக்தர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதிலும் அதிகமாக திராவிட தேசத்தில் இருப்பார்கள். அந்த திராவிட தேசத்திலும் சிறப்பாக புண்ணியமான காவேரி கரையிலும் தாமிரபர்ணிகையிலும் வைகை கரையிலும் மேற்கு நோக்கி பாயும் நதிக்கரையிலும் மிகவும் அதிகமாக இருப்பார்கள் என்று பாகவதம் கூறுகிறது. பிரபோ இவற்றின் நடுவில் பிறந்து மேலும் உம்மிடம் சிறிதளவாவது பக்திரசம் அனுபவிப்பவனுமான என்னை ஆஷாபாசங்களால் கட்டி சுழற்றி விடாதீர். பகவானே உம்முடைய சேவையை பூர்த்தி செய்தருளும்.